பாஸ்கரிடம் செல்வோம். பாஸ்கர் வணக்கம். இப்ப அதிமுகவினர் திட்டமிட்டு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நடந்த இந்த விபத்துகள் இது தொடர்பான கேள்வி எழும் என்பதற்காகவே திட்டமிட்டு இது போன்ற செயல்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று தெரிவித்தார் முதலமைச்சர். அது மட்டும் இல்லாம அவர்களும் இந்த ஜனநாயக உண்மையை கருத்தில் கொண்டு அவர்களும் அவை நடவடிக்கையில் பங்கேற்க வேண்டும் என்றும் ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் முதலமைச்சர். அங்கு தற்பொழுது நிலவக்கூடிய சூழல் என்ன, விவரங்கள்? கள்ளக்குறிச்சி விஷசாராயம் சம்பவம் கவனத்துக்கு வந்த உடனே தீவிர நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டிருக்கேன். பாட்டாளி மக்கள் கட்சி ஜி.கே. மணி, வேல்முருகன் அவையில இது குறித்து உரையாற்றியதற்காக இந்த விவகாரம் குறித்து அனைத்து உறுப்பினர்களும் பேசிய பின்னர் விரிவாக பதில் வழங்குகிறேன். தற்போது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதால் நான் கருத்துக்களை பதிவு செய்ய முடியாது அப்படிங்கிறதெல்லாம் பதிவு செய்தார். அனைத்து உறுப்பினரும் பேசிய பின்னர் விரிவாக பதில் வழங்குகிறேன். தற்போது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதால் இப்போது பேசிய உறுப்பினர்கள் அந்த நிகழ்வு குறித்து பேசுவார்களோ பயந்து இன்றைக்கு திட்டமிட்டு ஒரு நாடகத்தை தான் அதிமுகவினர் நிறைவேற்றிருக்கிறார்கள். இருந்த போதும் எதிர்கட்சிகள் அதிமுகவினர் உள்ளே ஜனநாயக நடைமுறையில அவர்கள் பங்கேற்க வேண்டும் அப்படிங்கிற நிலைப்பாடு கொண்டிருக்கிறேன். அந்த நிலைப்பாடு சட்டமன்ற மரபை காக்கும் நடவடிக்கையில நான் உறுதியாக இருக்கிறேன். மாலை கோரிக்கை மீதான விவாதத்துல பிரதான எதிர்கட்சி உறுப்பினர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறேன். அதன் காரணமாக சபாநாயகர் ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார். அதற்கு பிறகு பேசிய சபாநாயகர் அதிமுக உடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள், கேள்வி நேரம் முடிந்திடும், அவை நடவடிக்கையில் பங்கேற்க முதலமைச்சருடைய வேண்டுகோளுக்கு இணங்க அனுமதி வழங்கப்படுகிறது. கேள்வி நேரத்துக்கு பிறகு அவர்கள் அவை நடவடிக்கையில் பங்கேற்று தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம் என்று சபாநாயகர் உத்தரவிட்டிருக்கிறார். தமிழக முதலமைச்சர் சட்டமன்ற மரபை காக்கும் வகையில் எதிர்கட்சிகள் பங்கேற்று இதில் பேச வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்ததற்கு சபாநாயகர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இதன் காரணமாக மீண்டும் அவைக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்கட்சி தலைவர் வந்தவுடன் இந்த விவகாரம் என்பது மீண்டும் சூடுபிடிக்கும். கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக நிச்சயமாக பேரவையில் நான் விளக்கம் அளிப்பேன் என்று தெரிவித்த முதலமைச்சர் அதிமுகவினர் அவை நடவடிக்கையில் பங்கேற்க வேண்டும், அவைக்கு வர வேண்டும், அதற்கான அனுமதியை சபாநாயகர் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். இதன் அடிப்படையில் வெளியேற்றப்பட்ட அதிமுக உறுப்பினர்கள் மீண்டும் அவைக்கு வர வேண்டும் என்று சபாநாயகரும் அழைப்பு விடுத்திருக்கிறார். முதலமைச்சர் ஸ்டாலினின் கோரிக்கையை ஏற்று அதிமுகவினர் மீதான நடவடிக்கையை ரத்து செய்திருக்கிறார் சபாநாயகர். அமளியில் ஈடுபட்டதால் இன்று ஒருநாள் அதிமுக உறுப்பினர்கள் அவை நடவடிக்கைகளில் பங்கேற்க தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய கோரிக்கையை ஏற்று அதிமுகவினர் மீதான நடவடிக்கையை ரத்து செய்து அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் சபாநாயகர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.